ரீசெண்டாக அண்டர் 19 ஏசிய கப்பு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அது மொத்தமாக பார்த்தா 50 ஓவர் மேட்சை பார்த்தா இருக்க போகுது. ஸோ அண்டர் 19 19 வயசுக்குள்ளே எந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்கெல்லாம் பார்த்தா இந்த ஒரு போட்டியில் கலந்துக்கலாம். அதில் கலந்துக்கினா அண்டர் 90யோட வைஸ் கேப்டனாக இருக்கிற வைபவ் சூரியவன்ஷி என்னங்க அடி என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கிறிஸ் கெயிலையும் பார்த்தோன்னா போக போக மிஞ்சிடுவாங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான அடியை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சோலி முடிச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ஸோ எந்த மாதிரி கண்டென்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அந்த ஒரு கண்டென்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். என்ன இது ரீசெண்டாக இந்தியாவுக்கும் யுனைடெட் அரபிக் எமிரேட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தா அண்டர் 19 மேட்ச் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் நான் இந்தியா பார்த்தோன்னா பேட்டிங்கே வந்திருப்பாங்க. ஸோ நம்மளுடைய கேப்டனும் வைஸ் கேப்டனும் பார்த்தோன்னா ஓப்பனிங் வந்திருப்பாங்க. வைஸ் கேப்டனாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி. கேப்டனாக யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயுஷ் மாத்திரை, சென்னையோட செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னையில் சரியான ஃபார்மில் இருக்காங்க இவங்களும். இப்போ பேட்டிங்க்கு வந்த நம்மளுடைய இந்தியாவோட அண்டர் 19 பேட்ஸ்மேன் பார்த்தா நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. வைபவ் சூரியவன்ஷி பார்த்தா பொறுமையாக நிதானமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, 50 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 55 பாலுக்கு செஞ்சுரி போட. ஸோ அதுக்கப்புறம் 95 பாலுக்கு பார்த்தா 171 ரன் அடித்து இந்த ஒரு மேட்சை கதிகலங்க விட்டுருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா UAE இவங்க பார்த்தா ஏன் மேட்சுக்கு வந்து நான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா மரணடி கொடுத்துருப்பாங்க. சரி, ஓப்பனிங்க்கு வந்த நம்மளுடைய இந்தியன் பேட்ஸ்மேனான ஆயுஷ் மாத்திரை, வைபவ் சூரியவன்ஷி இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. 95 பாலுக்கு பார்த்தா 171 ரன் அடித்து கதற விட்டுருப்பாங்க. அதுவும் ஒரே இன்னிங்ஸில் பார்த்தா 14 6 9 4 அடித்து அந்த UAE டீமை கதற அடிச்சிருப்பாங்க. கேப்டனாக இருக்கிற ஆயுஷ் மாத்திரை பார்த்தீங்கன்னா 11 பாலே விளையாடி இருப்பாங்க. 4 ரன் அடித்து ஒரு 4 மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க அந்த 4 ரன்னுமே. ஸோ 36 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அவுட் ஆகிட்டு போக அதுக்கப்புறம் தான் வந்தாங்க வைபவ் சூரியவன்ஷியும் வர்கீஷி. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு 73 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 69 ரன் வர்கீஷி அடிக்க 7 4 1 6 94 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அவுட் ஆகிட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா மல்ஹோத்ரா அவங்க வந்திருப்பாங்க. 55 பாலுக்கு 69 ரன் அடித்து 7 4 1 6 125 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்தா இவங்க ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் வரவங்க எல்லாம் கொஞ்சம் ரன்னுக்கு அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போக, ஆனால் வைபவ் சூரியவன்ஷி பார்த்தீங்கன்னா நின்று நேரமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, 95 பாலுக்கு பார்த்தா 171 ரன் அடித்து மரண அடி காமிச்சிட்டாங்க. அடிக்கிறது ஃபுல்லாக பார்த்தா 6 4 தான் போய்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டிங்கை பார்த்தா காமிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ வைபவ் சூரியவன்ஷி 171 ரன் அடித்தாங்க. மொத்தமாக சேர்த்து நம்மளோட இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் 30 ரன் 20 ரன் இந்த மாதிரி பார்த்தா அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஓவராலாக எவ்வளோ ஸ்கோர் தாண்டா வந்ததுன்னு கேட்டிங்கன்னா 50 ஓவர் விளையாடி இருப்பாங்க. அதில் 6 விக்கெட் விட்டு 433 ரன்னை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. இது நம்மளுடைய லெஜண்ட் டீமே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமல் இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கோர் பார்த்து 433 சாதாரணமான ஸ்கோர் இல்லை, அதுவும் 50 ஓவர் மேட்ச்சில். வரவங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இதுதான் ஒரு சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா மரண அடி அடித்தானுங்க இந்திய பேட்ஸ்மேன் எல்லாருமே. 433 ரன் அடிச்சிருப்பாங்க, 6 விக்கெட்டு போயிருக்கும். இதில் ஆப்போசிட்டில் விளையாடினா UAE டீம் எவ்வளோ ரன் தான் அடித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக கேட்டிங்கன்னா வெறும் 199 ரன்னு மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க. இன்னும் 200 கூட தோடலை, 7 விக்கெட்டு போயிருக்கும். 50 ஓவர் பார்த்தா விளையாடி இருப்பாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 234 ரன் வித்தியாசத்தில் பார்த்தா மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா அடைஞ்சாங்க. வைபவ் சூரியவன்ஷி அடித்த அடியால் பார்த்தீங்கன்னா இந்தியா பிளேயர்ஸ் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள அசிங்கப்படுத்தி வராங்க. கில்லை பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திக்கிட்டு வராங்க, ட்ரோல் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ வைபவ் சூரியவன்ஷியை பார்த்து தெரிஞ்சுங்க, அவங்க எந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க, அந்த மாதிரியாச்சும் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, UAE டீமில் யார் நல்லா பேட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நல்லா தான் பண்ணாங்க. மாது அவங்க பார்த்தா 87 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருப்பாங்க. மற்றவங்க யாரும் பார்த்தா பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஷூரி அவங்க பார்த்தா 106 பாலுக்கு 78 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டாக இருந்தாலும் 20 17 16 இந்த மாதிரி ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா அடித்து அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ மற்றபடி இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரைக்கும் ஓவரால் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா வைபவ் சூரியவன்ஷி நல்ல ஒரு பேட்டிங்கும் கொடுத்துட்டு 191 ரன் அடித்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஓவரும் பார்த்தீங்கன்னா ஸ்பெல் போட்டுருப்பாங்க. ஸோ நல்லாவும் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்.